வணக்கம் நண்பர்களே. சேகர்பாபுவை அடித்து துரத்திய துர்கா ஸ்டாலின். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்தித்தாங்க. குறிப்பாக திமுக தலைவர் அவருடைய சொந்த தொகுதியான கொளத்தூர்லே மிக பெரும் தோல்வியை சந்தித்த நிலையில் தேர்தல் முடிந்த பின்பு மு.க.ஸ்டாலின் வீட்டில் சேகர்பாபுக்கும் சபரீசனுக்கும் நடந்த ஒரு துயர சம்பவம் தற்போது வெளியாயிருக்கு. குறிப்பாக தேர்தலுக்கு பின்பு மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதி தோல்வி குறித்து தனது நெருக்கமான உளவுத்துறை அதிகாரிகளிடம் தோல்விக்கான காரணத்தை கேட்டு அறிந்திருக்கிறார் மு.க.ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின். அப்போது திமுக ஆட்சியில் இருந்தபோது, அதாவது தேர்தலுக்கு சுமார் 3 மாதங்களுக்கு முன்பே சென்னை முழுவதும் திமுகவுக்கு எதிரான ஒரு அலை இருக்கிறது. குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் மீண்டும் மு.க.ஸ்டாலின் போட்டியிட்டால் நிச்சயம் தோல்வியை தான் தழுவுவார். ஆகையால் தொகுதி மாறி போட்டியிடுமாறு தனியார் ஏஜென்சி மூலம் எடுத்த சர்வே ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனால் இதை அறிந்த சேகர்பாபு சென்னை முழுவதும் திமுகவிற்கு சாதகமாக இருக்குது, குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் மிக எளிதாக மு.க.ஸ்டாலின் வெற்றி பெற்று வருவார் என்று ஒரு எழுதி கொடுத்த தவறான ரிப்போர்ட்டை முதல்வர் குடும்பத்திடமும் சமர்ப்பியுங்கள் என்று சேகர்பாபு முதல்வர் குடும்பத்தையே ஏமாற்றி இருக்கும் தகவல் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தலுக்கு பிந்தைய கள ஆய்வின் போது தெரிய வந்தது. இந்த நிலையில் சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் உதயநிதி ஸ்டாலின், சேகர்பாபு ஆகிய இருவரை தவிர மற்ற அனைவருமே திமுக சார்பில் போட்டியிட்டவர்கள் தோல்வியை தழுவியிருக்காங்க. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைச்சர்களுக்கு சென்னை கள நிலவரம் தெரியாமல் இருக்குது. இருந்தாலும் சென்னை சேகர்பாபு கட்டுப்பாட்டில் இருந்ததால் எதற்கு சேகர்பாபுக்கு விரோதமாக நாம் முதல் குடும்பத்தில் கருத்துக்களை பதிவு செய்ய என தவிர்த்து வந்திருக்கிறாங்க. இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் கடந்த மே 4ஆம் தேதி வந்திருந்த நிலையில் அடுத்த 2 நாள் கழித்து சபரீசன் முதல் மு.க.ஸ்டாலின் சித்ரஞ்சன் சாலையில் உள்ள வீட்டிற்கு சென்றிருக்கிறார். மருமகன் வந்திருக்கிறார் என்று தெரிந்ததும் அவருடைய அறையில் இருந்த மு.க.ஸ்டாலின் நேரடியாக வெளியே வந்து, உங்களை நம்பிதான் நான் மோசம் போய்விட்டேன், உங்களால் தான் எல்லாம் போச்சு என மிக ஆக்ரோஷமாக தன்னுடைய கோபத்தை சபரீசன் முகத்திற்கு நேராக வெளிப்படுத்திவிட்டு மீண்டும் தன்னுடைய அறைக்குள் சென்றிருக்கிறார். மேலும் அங்கிருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர் பங்குக்கு, உங்கள் பெண் நிறுவனத்தை முதலில் இழுத்து மூடுங்க என்று ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறார். அங்கே வாடிய முகத்துடன் இருந்த சபரீசனை அருகில் இருந்த மாமியார் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் சமாதானம் செய்வார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் யாருமே கண்டு கொள்ளலை. சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு படப்படுத்து போன சபரீசன் அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து அடுத்த நாள் முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு சித்ரஞ்சன் சாலையில் உள்ள மு.க.ஸ்டாலின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அவர் உள்ளே நுழைந்ததுமே துர்கா ஸ்டாலின் உச்சகட்ட கோபத்திற்கு சென்றவர் கையில் இருந்த ஒரு பொருளை எரிந்திருக்கிறார். ஆனால் அந்த பொருள் சேகர்பாபு மேல் படவில்லை. இந்த நிலையில், உங்களால் தான் சென்னையில் இவ்வளவு பெரிய தோல்விக்கு காரணம், என்னுடைய கணவரின் தோல்விக்கு நீங்கள் தான் காரணம் என ஆக்ரோஷமாக அவரை வெளியே துரத்தியிருக்கிறார் துர்கா ஸ்டாலின்.